ஐஎஸ்ஆர்ஓல கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும்னு ட்ரீம் இருக்கா? அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக தான். டோட்டலா 242 வேகன்சீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட், யூடிசி, ஜேபிஏ, ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. சேலரி 25,500ல பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் எப்போ, எல்லாமே சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு கரியர் பேஜ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது ஐஎஸ்ஆர்ஓ, இவங்க தான் இந்த வேகன்சிஸ் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் வந்து 242 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், ஸ்டீனோகிராஃபர். போஸ்ட் வைஸ் வேகன்சிஸை பார்த்தா அசிஸ்டண்ட்டுக்கு 120 போஸ்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு 76 போஸ்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்க்கு 22 போஸ்ட், ஸ்டீனோகிராஃபருக்கு 24 போஸ்ட். ஸோ டோட்டலாக 242 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன், இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தா அசிஸ்டண்ட் அண்ட் யூடிசிக்கு எந்த டிகிரினாலும் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக இருக்கணும். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் அண்ட் ஸ்டீனோகிராஃபருக்கு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் ஸ்டீனோகிராஃபி மினிமம் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்க்கு ஸ்பீட் இருக்கணும். உங்களுக்கு ஸ்டீனோகிராஃபி ஸ்கில்ஸ் இருந்தால் இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 4, அதாவது 7th சிபிசி, பேசிக் பே 25,500லேருந்து இதோட டிஏ, ஹெச்ஆர்ஏ, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸும் இது கூட கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜாக நடக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் தெரிஞ்சிருக்கா இல்லைனா ஸ்டீனோகிராஃபி தெரிஞ்சிருக்கான்னு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் மெரிட் பேசிஸில் தான் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 27th ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 16th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. லேட்டராக அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓவோட அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷனை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ ரெக்வயர்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் உங்ககிட்ட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thanks for watching Career Page.